பட்சத்துல அவர் என்ன பண்றாருன்னா, அந்த 13 வயசு சன்னியாசி கங்கா மாதா கரையிலே உட்காந்து தபம் பண்றாரு. எந்த தெய்வத்தை நம்ம ஒரு பிரதட்சணமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே சில காலங்கள்ல என்ன பண்ணணும்னா, புலன்களை கட்டுப்படுத்தி ஒரு இடத்துல உட்கார்ந்து தபஸ்ல ஈடுபடணும். என்ன பண்ணணும்? தபஸ்ல ஈடுபடணும். அப்போ இந்த விஷயத்த வேற யார்ட்டையும் கேட்டா நமக்கு இதை வந்து முழுசா தெரிஞ்சுக்க முடியாது. கங்கா தேவிட்டையே நம்ம கேட்டுருவோம். அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருந்து அவர் என்ன பண்றாரு, கங்காய நமக கங்காய நமக கங்காய நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாமத்தை உச்சாரணை பண்ணிக்கிட்டே வேற தபஸ்ல ஈடுபடுறாரு. கிட்டத்தட்ட வந்து 1 மாசம் கழிச்சு கங்காதேவி தரிசனம் கொடுக்குறாங்க. கங்காதேவி என்ன பண்றாங்க? தரிசனம் கொடுக்குறாங்க. அப்போ இந்த சுவாமி கேட்கிற, உலகத்துல ரொம்ப பவித்திரமான நீர் வந்து கங்கா. கங்காவில குளிச்சா பாவம் போகும் சொல்றாங்க ஒண்ணு. கங்காவில குளிச்சா எந்த மனிதனும் பவித்திரமா மாறுவான்னு சொல்றாங்க ஒண்ணு. கங்காவில குளிச்சா புண்ணியம் சொல்றாங்க. கங்காதேவிய உன்னுடைய ஆரணி பாரு. இதுல குளிச்சா புண்ணியம் வருமா? இதுல குளிச்சா பவித்திரமா? இதுல குளிச்சா எல்லாம் சரியா? பாவம் போயிருமா? எப்படி கிடக்கு? எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு. கங்கா பேசுறா, எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல நான் குளிச்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சாமி கேட்கிறாரு. யாரு? இந்த சன்னியாசி கேட்கிறாரு. கங்கா மாதா பேசுறாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே கங்கா மாதாவுக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் என்ன பேசுறாங்க? எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்போ நான் யார்கிட்ட தெரிஞ்சுக்க? அதோ தூரத்துல பாருங்க, மேகம் கங்கா நீரை எடுத்துக்கிட்டு இருக்கு. மேகம் கங்கா நீரை எடுத்துக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? சயின்ஸ். சூரியனுடைய வெப்பத்தால ஆவி ரூபமா உறிஞ்சு கொண்டு போய் எங்க கொண்டு போகும்? மேக மண்டலத்துக்கு கொண்டு போகும். கங்கா தண்ணியை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ மேகத்துல வேணா நீங்க போய் கேளுங்க, உங்களுக்கு கேள்வி கிடைக்கும். கங்கா மாதா அலக்கழிக்கிறாங்க யார? சன்னியாசி. அப்போ நேரம் அவர் போறாரு, மேகத்திற்கு மேகமே மேகமே இந்த நீரை எங்க எடுத்துட்டு போறேன்னு கேட்டா, நான் வந்து மேக மண்டலத்துக்கு எடுத்துட்டு போறேன். அப்போ நான் யார்கிட்ட இதை பத்தி கேட்கிறேன்னா, சூரியனுடைய வெப்பத்தால இதை எடுக்கிறேன். வாய்ப்பு இருந்தா நீங்க சூரியன்ட்ட கேளுங்க. யார்கிட்ட கேளுங்க? சூரியன்ட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு? சூரியன்ட்ட தபஸ் பண்ணி சூரியன்ட்ட பேசுறாங்க. சூரியன்ட்ட பேசும்போது நிச்சயம் சூரியன் சொல்றாரு, ஆமா என்னுடைய வெப்பத்தால நான் கங்கா நீரை எடுக்கிறேன், திரும்ப மேகமண்டலம் கொண்டு வரேன். இதெல்லாம் ஒரு டிராவல் தான், இதெல்லாம் ஒரு சுழற்சி. திரும்ப நான் என்ன பண்றேன்? பூமிக்கே அனுப்பிடுறேன். எங்க அனுப்புறேன்? பூமிக்கு அனுப்புறேன். உலகத்துல ரொம்ப பெஸ்டான நீரும் வந்து மழை நீர், ரொம்ப பெஸ்ட். அப்போ அங்க ஒரு சுழற்சி நடக்குது. அது யார் பண்றா? கடவுளுடைய கட்டளைக்கு இணங்க அங்க சில பேர் சில வேலைகள் பண்றாங்க. அந்த சுழற்சி மீறி திரும்ப பூமிக்கு வருது. பூமிக்கு அனுப்பிடுறேன். இப்ப யார்கிட்ட நான் கேட்கிறேன்? பூமாதேவி கிட்ட. யார்கிட்ட கேளுங்க? பூமாதேவி கிட்ட. பூமாதேவிட்ட போய் பிரார்த்தனை பண்ணா பூமாதேவி வராங்க. இப்படி இங்க ஸ்டார்ட் ஆகி மேகமண்டலம் போய் சூரியனுடைய வெப்பத்தால திரும்ப வந்து சூரியன்ட்ட கேட்டா பூமாதேவிட்ட கேட்க சொல்றாங்க. பூமாதேவி தாயே, இந்த சுழற்சி இந்த சூழல் எல்லாம் சரியானு கேட்கும் போது, நிச்சயம் இதெல்லாம் அப்படி வருது, என்கிட்ட வந்து நான் திரும்ப கொண்டு கங்காவிலே விட்டுறேன். எங்க கொண்டே விட்டுறேன்? கங்காவிலே விட்டுறேன். இப்ப நான் யார்கிட்ட கேட்கணும்? கங்காட்ட போய் கேளுங்க. யார்கிட்ட கேட்கணும்? கங்காட்ட போய் கேளுங்க. எங்க ஆரம்பிச்சாரோ அங்கேயே திரும்ப வந்துட்டார். எங்க ஆரம்பிச்சாரோ அங்கேயே திரும்ப வந்துட்டார். அப்போ அங்க போறாரு. திரும்ப கங்கா தரிசனம் பார்த்து திரும்ப கங்காட்ட கேட்கும் போது, ஆமா இதெல்லாம் ஒரு சுழற்சி போயிட்டு திரும்ப வருது. திரும்ப வந்து கங்காலே விழுந்ததுனால என்னாச்சு? நல்லா அங்க தூரத்துல பாருங்க, தூரத்துல பார்த்தா அங்க ஒரு 10 சன்னியாசி வந்து கங்காவில குளிக்கிறாங்க. அங்க 10 சன்னியாசி கங்காவில குளிக்கிறாங்க. அப்போ அந்த சன்னியாசி ஏன் குளிக்கிறாங்க? ஏன் குரு உயர்வானவர்? குருவை தாண்டி இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு ஏன் சொல்றோம்? இத கங்கா மாதா சொல்றாங்க. குரு வழிபாடு மட்டும்தான் உலகத்துல சிறந்தது ஏன் சொல்றாங்க? மற்ற தெய்வங்கள்லாம் நமக்கு வந்து அப்புறம்தான். அப்போ கங்கா சொல்றாங்க, அங்க ஒரு 10 சன்னியாசி குளிக்கிறாங்க பாருங்க. அவங்க குளிச்சு அவங்க சடாமுடி அப்படி அள்ளும் போது என் பாவத்தை சேர்த்து அழுறாங்க. கங்கா மாதாவுக்கு இருக்கிற பாவத்தை யார் அழுறாங்களாம்? சாதுக்களும் சன்னியாசியும் உத்தம பக்தர்கள் அழுறாங்களாம். ஏன் அப்படின்னா, ஒருத்தனுடைய கரும வினைய தீர்க்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கு? குருவுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒருத்தனுடைய பாவத்தை போக்கணும் அப்படின்னா யாருக்கு அந்த வல்லமை இருக்கு? குருவுக்கு தான் இருக்கு. ஆனா அந்த குரு உத்தம குருவான் பார்த்துட்டு அவர்கிட்ட சரணாகதி பண்றது அவசியம். போலியான நபர்கிட்ட நம்ம சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னு நமக்கு அதோகி. அப்போ அவர் உத்தம குரு. பாருங்க, உங்களை மாதிரி உத்தம குரு வந்து இந்த கங்கால குளிக்கிறதுனாலதான் என்னுடைய பாவங்கள் போகுது. இது மாதிரி கோடிக்கணக்கான சன்னியாசிகளும் பக்தர்களும் இங்க வந்து ஸ்நானம் பண்றதுனாலதான் என்னுடைய பாவ விளைவுகள் போது திரும்ப நான் பவித்திரமா மாறுறேன். அதுக்கப்புறம் வர்ற பக்தர்கள் மனிதர்கள் வந்து என் மேல குளிக்கிறாங்க, அவங்களுடைய பாவத்துல எனக்கு இறக்குறாங்க. நான் அந்த பாவத்தை எல்லாம் சுமந்துகிட்டு இருக்கேன். சாதுக்கள் கும்பமேளா வச்சு அந்த பாவத்தை ஃபுல்லா எடுக்கிறாங்க. சாதுக்களும் பக்தர்களும் சன்னியாசும் கும்பமேளா வச்சு அந்த பாவத்தை எடுக்கிறாங்க, என்னை பவித்திரமாக்குறாங்க. அப்ப சாதுக்கள் அந்த பாவத்தை எங்க கொண்டு இறக்குவாங்கன்னா, அவங்க மந்திரம் சொன்னா செத்துரும்.
அவங்க அந்த பாவத்துல என்ன பண்ணுவாங்க, எப்ப மந்திர ஜபம் பண்ணி ஒரு இடத்துல உட்கார்ந்து இதெல்லாம் அப்படி செஞ்சுட்டாங்கன்னா எல்லா பாவமும் கரைஞ்சிடும். அவங்களுக்கு பாவம் கிடையாது. அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லுவேன், கடவுள் படைத்தவர் எல்லாத்தையும் அனுபவிப்பார், நாம படைக்கப்பட்டவர் எல்லாத்தையும் அனுபவிப்போம். படைச்ச ஒரு விஷயத்தை துறக்கிறவன் சாது. நம்மள மாதிரி எல்லாத்தையும் அனுபவிக்க நினைக்க மாட்டான், அதனால அவன் உயர்ந்தவன். கடவுளை விட நம்மளை விட சாது. சாது மீனிங் குரு. குரு உயர்ந்தவர், எல்லாத்தையும் துறக்கிறார், அனுபவிக்கல. அப்போ அனுபவிக்கிறவருக்கு இந்த உலகத்துல மிகப்பெரிய வல்லமை உண்டு. துறக்கிறவருக்கு வல்லமை உண்டு. அதனால கடவுளே ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் இருப்பார் குருவுக்கு முன்னாடி. அதனாலதான் எல்லாம் குருவுக்கு செய்யுங்க, அதை நான் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ குரு மிக அவசியம். குரு தான் நம்மளுடைய பாவ விளைவுகளை, நமக்கு புண்ணியத்தை, நம்மளுடைய கர்ம பந்தங்களை, நம்மளுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடியவர் குரு. குரு வழிபாட்டுல இல்லை அப்படின்னா அந்த மனிதன் அற மனிதன். அந்த மனிதன் என்ன மனிதன்? அற மனிதன். கண்ணு இருந்தும் குருடனே, கண்ணு இருந்தும் குருடனே. நம்ம வழிபாட்டுல தான் தெரியும்ல, ஒரு சின்ன வழிபாடா இருந்தாலும் குரு இருந்து நம்மளை கைடு பண்ணாதான் வழிபாடு தெரிகிற பட்சத்துல நான் குரு இல்லாம எப்படி பக்தி பண்ண முடியும்? குரு இல்லாம ஒரு மனிதன் பக்தி பண்றான் அப்படின்னா அவன் வந்து முட்டாள், நிச்சயம் முட்டாள். குரு வழிபாட்டுல அவன் இல்லை அப்படின்னா அவனால சக்சஸ் அடைய முடியாது. நமக்கு 2 சக்சஸ் இருக்கு. ஒண்ணு, இந்த உடம்ப விட்டதுக்கு அப்புறம் போக வேண்டிய இடத்தை நம்ம அடைஞ்சே தீரணும். வாழும் போது, நம்ம வாழும் காலத்திலேயே குறை இல்லாம வாழணும், நிறைவா வாழணும். நான் போன வாரம் கூட, எந்த மனிதனுக்காச்சும் நீ நிறைவா இருக்கான்னு கேட்டா எல்லாம் குறையா இருக்கேன்னு அழுகுறான். எல்லாமே குறையா இருக்குன்னு அழுகுறான். நிறைவுன்னு அவனுக்கு தெரியல. அப்ப நிறைவு அப்படி எங்க இருக்குன்னு கேட்டா தெய்வ வழிபாட்டுல தான் இருக்கு. ஆலயம் தொழுகிறது தான் நிறைவு. எங்க? பகவானுடைய சன்னிதானத்துக்கு போனா தான் மன நிறைவு வருது. வேற எங்க நமக்கு மன நிறைவு வருது? கொஞ்ச நேரம் வேணா ஹாப்பியா இருக்கலாம். தண்ணி கொடுத்த ஆம்பளை எல்லாம் கேட்டோம்னா சரக்கு அடிச்சா ஹாப்பி, பெண்களை கேட்டா புரணி பேசினா ஹாப்பி. டீ குடிச்சாவா? அம்மாவுக்கு மட்டும். இன்னும் சில பயல்களை கேட்டோம் சினிமா போனா ஹாப்பி, இன்னும் கொஞ்சம் பயில சைட் அடிச்சா ஹாப்பி. அப்படி எதைதான் சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் அதெல்லாம் தற்காலிகமான. ஆனா இறை வழிபாட்டுல நிரந்தரமான மன மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த மகிழ்ச்சியெல்லாம் நமக்கு வேணுங்கிற பட்சத்தை நமக்கு குரு வேணும், நமக்கு குரு வேணும். அப்போ எந்த மாதிரி குருவை நம்ம தேர்ந்தெடுக்கணும்? நல்லா கேட்டு 4 விதமான சம்பிரதாயம் இருக்கு. இதை எழுதிக்க. என்ன சம்பிரதாயம்? ராமானுஜ சம்பிரதாயம் 1. அந்த ராமானுஜ சம்பிரதாயம் மீனிங் எப்படின்னா, மகாலட்சுமிகிட்ட இருந்து துவங்குற ஒரு குரு பரம்பரை. மகாலட்சுமி தாயார்ட்ட இருந்து துவங்குற ஒரு குரு பரம்பரை ராமானுஜ சம்பிரதாயம். 2வது ஆதிசங்கராச்சார சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயம் யார்கிட்ட இருந்து தோன்றுது அப்படின்னா, சிவபெருமான்கிட்ட இருந்து. யார்கிட்ட இருந்து? சிவபெருமான்கிட்ட இருந்து. இன்னொரு ராமானுஜருக்கு அப்புறம் தான் இருந்தாலும் நான் சொல்றேன். ஆதிசங்கர் தான் ஃபர்ஸ்ட், 2வது ராமானுஜர், அதுக்கப்புறம் வந்து பேர் என்னப்பா, வல்லபாச்சார சம்பிரதாயம், நிகம்பர சுவாமி சம்பிரதாயம். நிகம்பர சுவாமி சம்பிரதாயம் சொல்லிட்டு அந்த சம்பிரதாயம் வந்து சிவபெருமான்ட்ட இருந்தா தோன்றிருக்கு. அப்போ மத்துவ சம்பிரதாயம் ஒண்ணு இருக்கு. இதுதான் 4வது. அந்த மத்துவ சம்பிரதாயத்துல நாம வரோம். நம்மளுடைய சம்பிரதாயம் அந்த இருக்கார் பாரு, நம்மளுடைய குரு மேல இருக்கார் பாரு, அவருடைய சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயம் தான் கடவுள் உலகத்துக்கு போறதுக்கான பாலம், கடவுளை பத்தி புரிஞ்சதுக்கான அறிவுக்கான வந்து இருப்பிடம். மத்த எல்லாமே போலி, மத்த எந்த நீங்க வழிபாட்டுல இருந்தீனாலும் ஊர் அடையாத கப்பல், ஊர் அடையாத பஸ், ஊர் அடையாத கடல் அடையாத நதி. இந்த 4 வழிபாட்டுக்குள்ள, குரு வழிபாட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க கடவுள் உலகத்துக்கு போகலாம். இது வந்து பாலம். இதுல எது பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம மத்துவ சம்பிரதாயம் 816 வருஷத்துக்கு முன்னாடி தோற்றுவிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, மற்ற எல்லா சம்பிரதாயம் சொல்ற அந்த கருத்துக்கெல்லாம் நான் இந்த 4 சம்பிரதாயத்தை பத்தி ஒரு தடவை கிளாஸ் எடுப்பேன், அப்ப நான் பேசுறேன். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில நம்மளுடைய வழிபாடு இருக்கு, மத்துவ சம்பிரதாயம். இந்த நம்மளுடைய சம்பிரதாயத்தினுடைய பேரு துவைத்த மார்க்கம். என்ன மார்க்கம்? துவைத்த மார்க்கம். இந்த மார்க்கத்தினுடைய தலைவர் வந்து மத்துவாச்சாரியார். என்ன ஆச்சாரியார்? மத்துவாச்சாரியார்.
இந்த மத்வாச்சாரியர் யார் அப்படின்னா ஆஞ்சநேயருடைய அவதாரம். யாருடைய அவதாரம்? ஆஞ்சநேய சுவாமியுடைய அவதாரம். அவர் தான் பீமனா வரார். அதுக்கப்புறம் தான் மத்வாச்சாரியார் வரார். இந்த சம்பிரதாயத்துல வந்த குரு தான் நம்ம குரு ராகவேந்திர சுவாமிகள். இப்ப நம்ம சம்பிரதாயம் உங்களுக்கு தெரியாத ஒரு சில இடங்கள்ல நான் பேசிட்டு உங்களுக்கு தெரியாத இதற்கு சம்பந்தமா ஒரு தடவை நம்ம கிளாஸ் எடுத்து இப்ப நம்ம குருவுக்கு போயிடுவோம். அப்போ குரு நமக்கு எவ்வளவு அவசியம். குரு இல்லாம நம்ம வாழ்க்கையில சக்சஸ் அடைய முடியாது, நிச்சயம் அடைய முடியாது, நிச்சயம் அடைய முடியாது. அப்போ நமக்கு குரு எவ்வளவு அவசியங்கிற சுவாமி விவேகானந்தருடைய லைஃப் ஸ்டோரியை நான் உங்களுக்கு பேச போறேன். சுவாமி விவேகானந்தர் வந்து